எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் விசில் டெரா ட்ரேடிங். என்னோட வீடியோஸை பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி ப்ரீ ஷஃபிள் பண்ணி கொஞ்சம் கால்ஸ் இங்கே வச்சுருக்கேன். ஸோ உங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன, அதுக்கான கைடன்ஸ் என்ன டிவைன் கொடுக்குறாங்க, அதோட ஆரக்கல் மெசேஜஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். Six of Swords, Knight of Wands, the Sun card. ஸோ இங்கே சிக்ஸ் ஆஃப் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உங்களோட மனசுக்கு ஒரு சின்ன மாறுதல் தேவைப்படுது. அது நீங்கள் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது உங்களோட டிஃபிகல்ட்டியை, உங்களோட சுச்சுவேஷன்ஸ், உங்களோட சேலஞ்சஸ் இப்படி எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களோட சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணி வர முடியும். உங்களோட ப்ராப்ளமை உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சில ப்ராப்ளம்ஸ் உங்களை திரும்ப அதே சுச்சுவேஷனுக்கு திரும்ப கொண்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீங்க மேபி சில சூழ்நிலைகள் நம்ம எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கலனாலும் விரும்பினாலும் விரும்பாட்டி டிவைனா இல்லை நமக்கான அந்த கால நேரம் நம்மளை சில தாமதங்கள் படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நாம இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இருந்து கடந்து போக முயற்சி பண்ணணும். நடந்த நிகழ்வை யோசிச்சுட்டு இல்லாம நீங்க உங்களோட ப்ரெசன்ட் மைண்டுக்கு வாங்க. அதுக்கு என்ன சூழ்நிலை செய்யலான்னு பாருங்க. மேபி நீங்க இப்போ ஒரு இடமாற்றம் பண்ணி பாருங்க. எங்கேயா வெளியே போங்க, ஒரு ஹாலிடே டூர் மாதிரி போகலாம், இல்லை ஏதாவது ஓவர்சீஸ் டூர் போகலாம், டிராவல் ஏதாவது பண்ணலாம், ஊர் விட்டு ஊர் போகலாம். இப்படி ஏதாவது ஒன்று பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களோட இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் உங்களோட நெகட்டிவ் தாட்குள்ளே மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் எப்பயுமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கொடுக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நைட் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு என்ன சொல்றது, உங்களோட பேஷனை நீங்க உடனே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன் நீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஐடியாஸ், அது நீங்க என்ன மாதிரியான ஐடியாஸ் நீங்க கிரியேட் பண்ணாலும் அந்த ஐடியாஸை ஒரு தைரியத்தோட நீங்க என்ன ரிஸ்க் வந்தாலும் அதை தாண்டி நீங்க எந்த விதமான பயம், அதாவது தடைகள் இருந்தாலும் இல்ல ஒரு சின்ன பயம் கூட இல்லாம எதுவா இருந்தாலும் நீங்க உங்களோட ஆக்ஷன்ஸை கொண்டு போவீங்க. நீங்க எடுத்த அந்த காரியத்தை கைவிட மாட்டீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட கான்ஃபிடென்ட் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றதும் இங்கே மெசேஜஸாக இருக்கு. என்ன தடைகள் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி உங்களோட பாதையை சரி பண்ணக்கூடிய ஒரு நபர் நீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க உங்களை செல்ஃப் டவுட் பண்ணாம உங்களோட அடுத்த லெவலுக்கு நீங்க கான்ஃபிடென்ட்டா மூவ் பண்ணுங்க அப்படின்றது உங்களோட கரண்ட் எனர்ஜியா இருக்கு. ஸோ த சன் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க உங்களோட ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ணி வரீங்க அப்படின்னும் போது இப்போ உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பா வருது. ஸோ அந்த ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுது, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை ப்ராமிஸ், அதாவது கண்டிப்பா உங்களுக்கு இப்போ ஒரு குட் திங்ஸ் உங்க லைஃபுக்கு இப்போ வரும்ன்றது இங்க சன் கார்டு சொல்லுது. மேபி அது ஒரு புதுசா யாராவது உங்க லைஃப்குள்ள கூட வரலாம். மேபி உங்களுக்கு ஒரு மேரேஜஸ் நடக்கலாம், இல்லை ஒரு ப்ரெக்னன்சி, சைல்டு பர்த், இப்படி எது வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல விஷயம் இப்போ உங்களுக்கு உங்க லைஃப்ல நடக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும்ன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க இது வரைக்கும் போட்ட எஃபர்ட் உங்களுக்கு இப்போ அது ஒரு ரிவார்டா உங்களுக்கு அது உங்க கைக்கு வரும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் இப்போ உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு உங்களோட பர்சனல் கெயின், அதாவது உங்களோட எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் இப்போ உங்களுக்கு கிடைக்கும், அது எதுவா இருந்தாலுமே. ஸோ நீங்க உங்களோட பர்சனல் லைஃப்லயும் உங்களுக்கு ஒரு நல்ல growth இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதோட நீங்க உங்களோட இன்னர் சைல்டு இப்போ நீங்க வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு நல்ல மெசேஜஸா இருக்கு. ஏன்னா உங்களோட இன்னர் சைல்டு அப்படி இல்லைன்னா இப்போ கொண்டு வாங்க. அது உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த சூழ்நிலை அப்படின்றது. நீங்க இப்போ ஒரு
உங்களோட ஒரு ஹாப்பினஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டிய காலகட்டம். ஸோ என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அது கொஞ்சம் டிலே ஆகும், பட் சக்சஸ் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இப்போ கரண்ட் மூமெண்ட்ல நீங்க உங்களோட சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்க ஒரு ஹாப்பினஸான ஒரு மூமெண்ட்ல இருக்கணும் அப்படின்றது உங்களோட கரண்ட் எனர்ஜியா இருக்கு. இப்போ கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Ten of Wands, sorry, Ten of Swords, the Empress, Nine of Cups. ஸோ டென் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இப்போ உங்களோட டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், ஹார்ட் சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலுமே, மேபி வந்து உங்களுக்கு யாராவது பேக் ஸ்டெப் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து யாராவது நீங்கள் ஏதாவது ஒரு லாஸ் ஏதாவது சந்திச்சிருக்கலாம். இப்படி என்ன மாதிரியான நீங்கள் ஒரு நெகட்டிவான சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்களோட திங்கிங்கை பூரா உங்களோட லாஸில் வைக்காதீங்க. பழசு முடிஞ்சிடுச்சு, இப்போ உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வருதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. மேபி 10ன்றது வந்து ஒரு கம்ப்ளீஷன் அப்படின்றதால உங்களுக்கு என்ன சூழ்நிலை, யார் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாலும், மேபி உங்களுக்கு நீங்களே ஒரு லாஸ்லையோ இல்லை ஃபெயிலியர்லையோ இல்லை யாரோ உங்களுக்கு பேக் ஸ்டெப் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போங்க. இப்போ உங்களுக்கு அதுதான் கைடன்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டக் ஆகி நிற்கக்கூடாது அப்படின்றதும் உங்களுக்கான கைடன்ஸாக இருக்குது. அதோட முக்கியமான கைடன்ஸ் என்னன்னா, தயவு செஞ்சு யாரையும் பிளைண்டா நம்பாதீங்க. அது உங்களை ரொம்பவே காயப்படுத்தும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்க நம்புங்க. நீங்க உங்களோட லைஃப்ல முன்னேறி போகணும். உங்களோட கடினமான சூழ்நிலை முடிஞ்சிச்சு அப்படின்றது உங்களுக்கான கைடன்ஸா இருக்கு. எம்ப்ரஸ்ன்னு பார்க்கும்போது நீங்க ஒரு கேரிங் பர்சன். நீங்கள் மற்றவங்களுக்கு கேர் கொடுக்கறதுலேருந்து ஒரு க்ரியேட்டிவாக இருக்கிறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஒரு அதாவது உங்களோட ஓன் லைஃபுக்கு நீங்கள் கேர் பண்ணி அதை அழகாக கொண்டு போகிற ஒரு நல்ல பர்சன் நீங்கள். அதே சமயம் இப்போ உங்களுக்கு ஒரு அபண்டன்ஸான ஒரு ரிச்சான ஒரு ஹாப்பினஸான ஒரு லைஃப் கிடைக்குது. உங்களோட கடந்த கால கடினமான சூழ்நிலை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களோட எனர்ஜி இப்போது ஒரு வேற லெவல் எனர்ஜியாக இருக்கும். புதுசாக அது அழகானதாக இருக்கும். மேபி இங்கேயும் ஒரு சைல்டு பர்த் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யாருக்காவது ஏதாவது ஒரு சைல்டு பர்த் இல்லை ப்ரெக்னென்சி நியூஸ் ஏதாவது கிடைக்கலாம். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அதாவது உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் ஒரு ஒரு பாசிட்டிவான வேலை நீங்கள் கொண்டு போகும்போது அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான சக்ஸஸை கொடுக்குது அப்படின்றது இங்கே உங்களுக்கு கைடன்ஸாக இருக்குது. 9 ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு அது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த நேரம் அதை டிவைன் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், உங்களோட ஹார்ட் டைம் இப்படி எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு திருப்திகரமான ஒரு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்குது. மெட்டீரியல்லையும் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு இப்போ உங்களுக்கு ஒரு பே ஆஃப் கிடைக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த சமயம் நீங்கள் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சன் கார்டு, எம்ப்ரஸ் கார்டு, 9 ஆஃப் கப்ஸ் இப்படி மூணுமே வந்து ஒரு அபண்டன்ஸையும் ஒரு நியூ ஜேர்னி, நியூ வே, நியூ பாத் இப்படி எல்லாமே வருது. உங்களோட கடினமான காலங்கள் சூழ்நிலை முடியுது. ஸோ உங்களோட ஒர்க்குக்கான ஒரு பே ஆஃப் இப்போ கிடைக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் டிவைனுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லுங்க. அது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது ரீடிங் அண்ட் கைடன்ஸ். ஸோ ஆரக்கிள் மெசேஜஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். Interbeing, togetherness. ஸோ இன்டர்பீயிங் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இங்கே வந்து ஆரக்கிள் அண்ட் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர்
கனெக்டட் தான். அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லை, இந்த இயற்கையில இங்க வாழற அத்தனை பீயிங்கும் எல்லாருமே இங்க ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டட் தான் அப்படின்றாங்க. ஸோ நாம நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். நாம நம்மளோட தனியா நாம சில வேலைகள் செய்யறது கூட, அதாவது நம்மளோட ஜெலஸா இருக்கலாம், இல்ல நம்மளோட காழ்ப்புணர்ச்சியா இருக்கலாம், இல்ல நம்மளோட ஒரு அதாவது நாம செய்யற தீங்கு, நல்லது மட்டும் இல்லை, நாம செய்யற தீங்கும் கூட மற்றவங்கள பாதிக்கும். அதனால நமக்கு பொறுப்பு இருக்கு. நாம மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறோம், என்ன செய்யறோம், நாம நம்மளை என்ன யோசிக்கிறோமோ அதுதான் மற்றவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க இப்போ உங்களோட சூழ்நிலையில அந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா, நம்மளோட பொறுப்பு என்னன்னு புரிஞ்சு நீங்க உங்களோட நல்வாழ்வு மட்டும் இல்லை, மற்றவங்களோட நல்வாழ்வுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணும்போது ஒரு நல்ல பரிணாம வளர்ச்சி வரும் அப்படின்றது அவங்க கைடன்ஸா கொடுக்குறாங்க. ஸோ நீங்க உங்களோட லைட் பீயிங்ஸை நம்புங்க, அவங்க கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்றது மெசேஜஸா இருக்கு. டுகெதர்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது எல்லா பக்கமுமே, அதாவது நாம நமக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் இல்லாம நாம எல்லாருக்குமே திறந்த மனசோட நாம மற்றவங்களுக்கு உதவிகள் செஞ்சு நாம ஒன்னா இருக்கணும் அப்படின்றது மெசேஜஸா இருக்கு. ஸோ நீங்க அதாவது நாம மற்றவங்களோட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா வாழும்போது அது நமக்கு நம்பிக்கையும் வலிமையும் கொடுக்கும் அப்படின்றது இங்க ஆரக்கிள் மெசேஜஸா இருக்கு. ஸோ இந்த மெசேஜஸ் யாருக்கு பொருந்துதோ அவங்க எடுத்துக்கோங்க. இது இன்னைக்கான ரீடிங். தேங்க்யூ.